ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் ஸ்பெஷலானது. நம்ம ஹீரோ இருக்காரு பாருங்க. அவரோட பவர் முன்னாடி 26 இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு, நான் முன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். நான் இவ்ளோ ஸ்ட்ராங்காவேன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல. அதுக்கப்புறம் மிஷன் சிஸ்டம செக் பண்றாரு. அதுல ஒரு மான்ஸ்டரோட சண்டை போடணும்னு வந்திருக்கு. உடனே நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணலாம்? இதை எக்ஸெப்ட் பண்ணலாமா? ஏன்னா இதுல நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கு. அதுவும் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டக்குன்னு அந்த மிஷனை எக்ஸெப்ட் பண்ணிடுறாரு. எதுக்காகன்னா அந்த ரிவார்ட்ஸ வாங்கி சீக்கிரமா அவங்க தங்கச்சியை குணப்படுத்தணும். அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹீலரை கூட்டிட்டு வரணும். ஆனா நம்ம ஹீரோ இருந்த இடம் டக்குன்னு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இதெல்லாம் நடக்குது? எதுக்காக நடக்குது? எப்படி நடக்குதுன்னு ஒரே குழப்பம். அடுத்த நிமிஷம் சுத்தி இருந்த ஸ்பேஸ் எல்லாம் கியூப் பார்ட்டிகல்ஸா மாறிடுச்சு. நம்ம ஹீரோ டக்குன்னு வேற ஒரு ஸ்பேஸுக்கு போய் மான்ஸ்டரால அவரை பார்க்க கூட முடியல. அவரோட அட்டாக்ஸ் முன்னாடி இருந்ததை விட 10 மடங்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட ஒரே பஞ்ச்ல அந்த மான்ஸ்டரோட பாடி கண்டிஷன், அவனோட உடம்புல நிறைய பெரிய பெரிய மார்க்ஸ் விழுந்துடுச்சு. ஜோ அந்த இடத்துல சொல்றாரு, இப்போ நான் உனக்கு என்னோட லைட் எலமெண்ட் பவரை காட்டுறேன். இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இப்போ பாக்குறேன். அவரோட ஸ்பீடை யூஸ் பண்ணி கண்டினியூஸா அவனோட உடம்புல நிறைய பஞ்சஸ் விடுறாரு. அதுல அவனோட உடம்புல பெரிய பெரிய மார்க்ஸ் விழுந்துடுச்சு. அதே டைம்ல கொஞ்ச நேரத்துல ஃபைனல் பஞ்ச்ல அந்த மான்ஸ்டரை முடிச்சிட்டாரு. அதே டைம்ல அவருக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ஜவ் அந்த இடத்துல சொல்றாரு, ரிவார்ட்ஸ்ல ஒரு ஸ்வாடும் கிடைக்க போகுது. அதுதான் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய ரிவார்ட். ஏன்னா அதனால நான் எந்த வெப்பனும் வாங்க வேண்டியதில்ல. ஏன்னா வெப்பன்ஸ் ரியல் மார்க்கெட்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதனால எனக்கு ஸ்வாட் தேவை. அவருக்கு நிறைய பாயிண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. அதனால அவரோட ஸ்ட்ரென்த்தும் பவரும் முன்னாடி இருந்ததை விட அதிகமாயிடுச்சு. மெல்ல மெல்ல அந்த சிமுலேஷனும் அந்த இடத்துல உடைய ஆரம்பிச்சு கியூப்ஸா மாறி திரும்ப அவரோட ரூமுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஜவ்வும் இத அந்த இடத்துல பாத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நினைச்சாரு மிஷனுக்காக வேற எங்கேயாவது போகணும்னு. ஆனா இந்த மிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு. அதே டைம்ல அவர் வருது. அதுல ஹாஸ்பிட்டல் போகணும்னு இருக்கு. அதே டைம்ல அவரோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சீன் காட்டுறாங்க. யூனி அந்த இடத்துல இந்த அவேகனிங்ஸ் பத்தி எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நியூஸ்ல இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் நியூஸ் வருது. லீஜங் சிட்டில ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிடன் கிளாஸ அவேக் பண்ணிருக்கான்னு. அதே டைம்ல ஒரு நர்ஸ் அந்த இடத்துக்கு வர்றாங்க. நர்ஸ பார்த்ததும் யூனி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ நர்ஸ் அந்த இடத்துல சொல்றாங்க, உனக்கு இந்த இடத்துல பில் பே பண்ற டைம் வந்துடுச்சு. அதனால நீ சீக்கிரமா 10,000 பே பண்ணணும். இதை பார்த்ததும் யூனிக்கு ஒரே ஷாக். சொல்றா, இந்த பில் ரொம்ப அதிகமா இருக்கே. என்னோட பில் ஆக்சுவலி இந்த இடத்துல வெறும் 5,000 தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இவ்ளோ அதிகமா எப்படி ஆச்சு? அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த நர்ஸ் சொல்றாங்க, இந்த இடத்துல எந்த கிளிச்சும் இல்ல. ஆனா இந்த தடவை நாங்க உனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா மெடிசின்ஸ் கொடுத்தோம். ஏன்னா உன்னோட உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதே டைம்ல நாங்க இந்த இடத்துல ஒரு ஹீலரையும் கூப்பிட்டோம். அதனால இத பத்தி பேசவே பேசாத. இப்போ இங்க எல்லாத்தையும் சீக்கிரமா பே பண்ண. இல்லன்னா உன்னோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். அதே டைம்ல ஒருத்த அந்த இடத்துக்கு வர்றான். அவன் நர்ஸோட ஷோல்டர்ல கை வச்சு சொல்றான், நீ பண்றது சரியில்ல. இந்த விஷயங்களை நான் ரிப்போர்ட் பண்ணினா உனக்கு நல்லா இருக்காது. இன்னொருத்த அந்த இடத்துல சொல்றான், நீ சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. இத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இதை கேட்டதும் அந்த நர்ஸ் சொல்றான், கடைசியில இப்போ யாரு வந்துட்டா? அவ ரொம்ப கோவமா இருந்தா அந்த வார்த்தைகளால. ஆனா போகும்போதும் யூனிகிட்ட சொல்லிட்டு போறா, நீ இந்த பில்ல குடுக்கலனா சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. இதெல்லாம் உனக்கு ரொம்ப மோசமா முடியும். அப்போ நம்ம பாக்குறோம், யூனி அந்த ஆட்களை பாத்துட்டு சொல்றான், கடைசியில நீங்க யாரு? கடைசியில நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அப்போ அந்த ஆளு அந்த இடத்துல சொல்றான், நீங்க பயப்படவே தேவையில்ல. நாங்க உங்க பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ். அதனால இத பத்தி கவலைப்படாதீங்க. அப்போ நம்ம பாக்குறோம், அந்த இடத்துல ஜவ்வும் இந்த விஷயங்களெல்லாம் செக் பண்ணிட்டு சொல்றான், யூனி, இந்த தடவை பில்ல 5,000 எக்ஸ்ட்ரா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்ல முடியுமா? எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா என்னோட இன்கம் அவ்வளவு அதிகமா இல்ல. யூனி அந்த இடத்துல உங்க பிரதரை பார்த்ததும் பயங்கரமா கத்துறா, பிரதர், கடைசியில நீங்க வந்துட்டீங்க. ஜவ் அந்த இடத்துக்கு வந்ததும் சொல்றான், கடைசியில நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? நீங்க யாரு? அதே டைம்ல அந்த ஆளு, நாங்க இந்த இடத்துல மேயரோட ஸ்பெஷல் ஆளுங்க. அதனால நாங்க உன்கிட்ட பேச வந்திருக்கோம். அந்த ஆளு கை குலுக்கறதுக்காக கைய நீட்டுறான். ஜவ் அந்த ஆளை பார்த்துட்டு சொல்றான், நான் இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவர் இந்த இடத்துல மேயரோட ஸ்பெஷல் ஆளு. இவர மேயர் இந்த இடத்துல தனக்காக பேச அனுப்புறாங்க. ஒருவேளை இந்த இடத்துல மேயருக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான வேலை இருக்கும். அதனாலதான் இவரை இங்க அனுப்பியிருக்காங்க. 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அதே டைம்ல ஜவ் சொல்றான், இந்த இடம் பேசுறதுக்கு சரியில்ல. நம்ம இங்க இருந்து போகணும். அந்த ஆளும் ஒத்துக்கிறான். சொல்றான், இந்த இடத்துல இவளோட தங்கச்சிய நல்லா பாத்துக்கோ. நீ கவலைப்பட தேவையில்ல. கொஞ்ச நேரத்துல நான் திரும்பி வந்துடுவேன். ஜவ்வோட சிஸ்டர் அந்த இடத்துல சொல்றான், இப்போ என்னோட முறை இந்த இடத்துல. ஆனா அதுக்கு மேல சீன் காட்டல. அதே டைம்ல சில பேர் அந்த இடத்துல ஜவ்வை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜவ் அவேக் பண்ணினது ஒரு ஹிடன் கிளாஸ்ன்னு. எல்லா இடத்துலயும் அவரை பத்தி தான் பேச்சு. அவர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாரு. ஒரு கஃபேல உக்காந்து சில பொண்ணுங்க அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் பையன்
ஒரு ஹிடன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் பேரு ஜவ். எல்லா பொண்ணுங்களும் அவரோட போட்டோவை பார்த்துட்டு அப்படியே ஃபிளாட் ஆயிட்டாங்க. சொல்றான், இவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான். இந்த பையன் எனக்கு கிடைச்சா நான் உடனே ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். இன்னொரு பக்கம் ஜவ்வோட சீன் காட்டுறாங்க. அவர் அந்த இடத்துல சொல்றாரு, உங்களை மீட் பண்ண முடிஞ்சது என் லக். அப்ப அந்த ஆளு சொல்றான், சரி நான் உனக்கு பாயிண்ட்டுக்கு வரேன். கடைசியில நான் ஏன் இந்த இடத்துல உனக்காக வந்தேன்னு சொல்றேன். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த விஷயத்துக்காக இந்த இடத்துல மேயர் என்னை அனுப்பினாரு. மேயர், நீ இந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஆளா ஆகணும்னு விரும்புறாரு. அத கேட்டதும் ஜவ் யோசிச்சுட்டு சொல்றாரு, ரொம்ப நாளா நம்ம சிட்டில இருந்து எந்த டேலண்டான ஆளும் வரல. ஒருவேளை இந்த இடத்துல மேயரோட கண்ணு என் மேல விழுந்திருக்கு. அதனாலதான் அவர் நான் ஒரு டேலண்டான ஆளா ஆகணும்னு விரும்புறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளு சொல்றான், மிஸ்டர் ஜவ், நீங்க இந்த இடத்துல எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணணும்னு நான் விரும்புறேன். இந்த இடத்துல உங்க தங்கச்சியையும் நாங்க பாத்துப்போம். நீங்க நம்ம சிட்டியோட பேரை மேல கொண்டு போனா போதும். உடனே நம்ம ஹீரோ அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாரு.